வணக்கம். பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம எந்திரிக்கும் போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே கடவுள் முகத்தை நம்ம உள்ளங்கையை பார்ப்போம். அடுத்தது ரொம்ப அதிர்ஷ்டமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செஞ்சு பாருங்கள். ஒரு 15 நாள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதோட பலன் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 51 ரூபா எடுத்து வச்சுக்குங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பர்ஸில் 51 ரூபா எடுத்து வச்சுக்குங்க. கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பர்ஸை அப்படியே எடுத்து அந்த பணத்தை எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த 51 ரூபா 51 அப்படிங்கிறது 6 சுக்கிர பகவானை குறிக்கக்கூடியது, மகாலட்சுமி வசியத்தை குறிக்கக்கூடியது. அந்த பணத்தை அப்படியே கையில் வச்சு அந்த மகாலட்சுமியின் ஸ்வரூபத்தை, அந்த மகாலட்சுமியை அப்படியே பாருங்கள். லாபம், சுபம், அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே அந்த பணத்தை பாருங்கள். ஒரு நிமிஷம் நல்லா அந்த பணத்தையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பர்ஸுக்குள்ளே அந்த பணத்தை வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்கும் போது அன்னைக்கு நாள் முழுவதும் பாருங்கள், கையில் பணப்புழக்கம் இருக்கும். அதே மாதிரி மனசு நிம்மதியாக இருக்கும். அடுத்தது பணத்துக்காக நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது. ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். தினேலும் உழைக்கும் பெண்கள், உழைக்கும் ஆண்கள் எல்லாருக்குமே இது ஒரு தெம்பாக இருக்கும். அந்த பணத்தை பார்த்துட்டு எந்திரிக்கும் போது ஒரு தெம்பாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு காலையிலும் இதை நம்ம செய்யும்போது நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் பரவாயில்ல, இதை பார்த்துட்டு இந்த பணத்தை பார்த்துட்டு நம்ம வேலைகளை தொடங்கும் போது அதை விட ஒரு அதிசய பலன் கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். 15 நாட்கள் நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். அதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதோட மாற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. இது ஒரு அருமையான பரிகாரம். அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சால் தான் அதோடைய பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனவே 51 சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதோடைய பலனை பாருங்கள். நன்றி.